இங்க வந்ததாலும் உன் மண்டையில கொம்பு முளைச்சிடாது. அப்படியே ஒரே டைம்ல 4 இடத்துல இருக்க மாட்டேன். அப்படியே இறை சக்தி உள்ள இறங்கி அப்படியே ஒதுர மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, குப்பையில போடு. ஆனா நீ இருக்கிறனா உன்னொருத்த மனசுல நிம்மதியை நீ விதைக்கிறதுக்கு உனக்கு சக்தி கொடுத்தான். மார்க் மை வேர்ட். அதனால பாஸ்ட்டை மறந்துடுங்க. பாஸ்ட் என்னவா இருந்தாலும் இனிமே ஃபியூச்சரை நான் பெஸ்டா உருவாக்குறதுக்கு ப்ரெசென்ட்ல நான் என்ன பண்ணணும். நவகிரகம் இல்லைன்றதை மீறி இப்போ நான் இருக்குன்னே வச்சுக்கிறேன். அந்த நவகிரகமும் உனக்கு அகெயின்ஸ்டாகவே இருக்குன்னே வச்சுக்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு தர சக்தி அந்த கிரகமே உனக்கு தேவதையாக தான் மாறும். ரஸ்மி ப்ளீஸ் லிவ் இட். அதோட உன் தலையெழுத்தை விட்டுரு. வெறும் மணி பவர் போர்ஷனுக்கு சுற்றின்னு இருக்க. அப்படியே அந்த மணி பவர் போர்ஷனை தூக்கி இப்பே கொடுத்தா கூட அதை அனுபவிக்கிறதுக்கு கர்மா இல்லாமல் என்ன பண்ணும் அதை வச்சுன்னு. ஆனால் எவனோ ஒருத்தன் கஷ்டப்படும் போது நீ பண்ண வேண்டியது வெறும் 3 நிமிஷம் அதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தா அவன் பிரச்சனை தீராது. ஆனால் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். 3 மணி நேரம் எங்கேயோ போய் ஸ்டேடியத்தில் கத்த முடிஞ்ச பசங்களால 3 நிமிஷம் வீட்டில் அம்மா அப்பா பேசுறது கேட்க முடியல. என்ன வாழ்ந்துன்னு நீ? ஒரு நாயை இன்னொரு நாய் ஏமாத்தாது. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் ஏமாத்துவான். நெறிகெட்டு நடக்கும் நரிபோல் இயங்காமல் திரியின்றி எரியுமாக விளக்கின் அகவிளக்கின் சுடராய் ஜொலிப்பவன் ஆத்மயோகி. தயவு செய்து இந்த ஜென்மத்தில் சாவறதுக்கு முன்னாடியாவது புரிஞ்சுக்கோ. நீ புரிஞ்சுக்காமே இரு, ஆனா எப்படியாவது சாவறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கோ. இறைவன் இருக்கான். ஆனா உனக்குள்ள இருக்க இறைவன் மட்டும்தான் உனக்காக இருப்பான். God in you. லக்ஷ்மி கடாட்சம்னா என்னது? மத்தவனை காட்டிலும் உயர்ந்து வாழ்றது கிடையாது. நீ முந்தைய நிலையை காட்டிலும் இப்ப தரமா வாழ்றதா லக்ஷ்மி கடாட்சம். யாருக்கெல்லாம் புரியுது? இப்ப அதை மீறி நான் இப்படி சொல்றேன். பென்ஸ் கார்ல போகணும், ரோல்ஸ் ராய்ஸ்ல போகணும், பிசினஸ் கிளாஸ்ல போகணும்னு யோசிச்சாலே நீ போறது கஷ்டம். யோசிக்கலன்னா அது நடக்கிறதே வாய்ப்பில்லை. இந்த உலகம் நீ அனுபவிக்க வந்த இடம். அந்த அனுபவத்துக்கு ஏதோ ஒரு செலவாகுது, அந்த அனுபவத்துக்கு உடல் தேவை ஏதோ இருக்குன்னா அதை தயார் பண்ணிக்கோ. அதுக்கான காசை செலவு பண்ணு. ஒன்றும் தப்பே கிடையாது. நான் அவ்வளோ மனவலியோட ஒரு மகா வாக்கு எழுதினேன். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இழந்ததை எண்ணி வருந்தாதே, மாற்றத்தை கண்டு அஞ்சாதே. உன் உயிராய் சிவம் இருக்க, இறைவன் துணை இருக்க, இழந்தவை உன்னை தானே தேடி வரும். நானே இல்லாத சமயத்துல நான் இல்லை நீ வருத்தப்பட்டனா ஒரு மகா வாக்கியம் போதும். உன் வாழ்க்கையோட மாற்றமா தானா வந்து நிற்பனான். நீ இழந்தவை உன்னை தானே தேடி வரும். ஆனா உன் நினைப்புல அது இருக்கணும். நம்ம உயிராய் சிவம் இருக்க, இறைவன் இறைவன் நான் உங்களை ஒரு பெரிய பிளஸிங்கா தான் பார்க்கிறேன். I am blessed. You're all my blessing. Look at each other and say, I am blessed. You're all my blessing. அதனால பாஸ்ட்டை மறந்துடுங்க. பாஸ்ட் என்னவா இருந்தாலும் இனிமே ஃபியூச்சரை நான் பெஸ்டா உருவாக்குறதுக்கு ப்ரெசென்ட்ல நான் என்ன பண்ணணும். குருஜி அப்படி செஞ்சா என்ன ஆகும்? யூ வில் மேக் த இம்பாசிபிள் பாசிபிள். உங்க பாஸ்ட் என்னவா இருந்தாலும் ஃபியூச்சரை பெஸ்டா மாத்துறதுக்கு ப்ரெசென்ட்ல நான் என்ன பண்ணணும். நம்மளுடைய கோலு பணம் கிடையாது. நம்மளுடைய கோல் பணம் கிடையாது, ஃப்ரீடம். நம்மளோட கோல் என்ன? ஃப்ரீடம். த சீக்ரெட் ஆஃப் ஃப்ரீடம் என்ன தெரியுமா? ஹாப்பினஸ். சக்சஸ் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா? த சீக்ரெட் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஹாப்பினஸ். சந்தோஷமா இருந்தா நீ ஃப்ரீயா இருப்ப. ஆனா சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் எது தெரியுமா? ஒன்லி டிசிப்ளின். வேற எதுவும் கிடையாது. சீக்ரெட் ஆஃப் ஃப்ரீடம் எது? நீ ஹாப்பியா இருந்தா ஃப்ரீடமா இருப்ப. ஆனா சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் எது தெரியுமா? டிசிப்ளின். அந்த டிசிப்ளின்லயே பிசிக்கல் டிசிப்ளின், இன்டெலெக்சுவல் டிசிப்ளின், மென்டல் டிசிப்ளின் ஒருத்தனுக்கு இருக்கலாம், இல்லாம போலாம். நம்ம கிட்ட ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இருக்கு. நோய் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்துன்னு இருக்கும் போது அந்த கோயிலுக்கு வேண்டிங்கண்ணா சார், எப்போ? அது படுத்துன்னு சொரிவுன்னு இருக்கும் போது. நல்லா தெனாவட்டா ஊர்ல தௌலத்தா சுத்துச்சே, தெருவில் இருக்க பார்க்குக்கு போய் வாக்கிங் போயிருக்கலாமே. நீ ஒரு ஆத்மீயம், அது ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியே படுத்துனுக்கும் போது 10 பேர் உனக்கு வேண்டிப்பான். நீ பாத்ரூம்ல உட்காந்து ஒரு மகா வாக்கியம் படி. தன் அகத்தே சிவத்தை உணர்ந்தோருக்கு சிவமே தன் அகத்தே சிவத்தை உணர்ந்தோருக்கு என்ன சொல்லுங்க? தெரியல, சொல்லுங்க. புறத்தே பெரும் வளம் சேரும். சார் அதை பாத்ரூம் தான் சார் படிச்சேன், ஃபோன் பார்த்துனுக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. பாத்ரூம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு அசிங்கப்பட மாட்டேன். அந்த மகா வாக்கியம் படிச்சா பாத்ரூம் தான் என் ஞாபகம் வந்துச்சான்னு பெருமையா தான் ஃபீல் பண்ணுவேன் நான். நவகிரகம் இல்லைன்றதை மீறி இப்போ நான் இருக்குன்னே வச்சுக்கிறேன். அந்த நவகிரகமும் உனக்கு அகெயின்ஸ்டாகவே இருக்குன்னே வச்சுக்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு தர சக்தி அந்த கிரகமே உனக்கு தேவதையாக தான் மாறும். ரஸ்மி ப்ளீஸ் லிவ் இட். அதோட உன் தலையெழுத்தை விட்டுரு.
ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட கஷ்டத்துக்கு தீக்கிறதுக்கு 3 நிமிஷம் செவி சாச்சா போதும். எவ்வளவு நிமிஷம்? உன்னால முடியுதா இது? உன்னால முடியுதா? நீ எவ்வளவு கேவலமாயிட்ட பாரு, நீ எவ்வளவு கேவலமாயிட்ட பாரு நீ. ஜஸ்ட் 3 மினிட்ஸ். உன் குடும்பத்துல 10 பேர் இருக்கட்டும். ஆனா எவனோ ஒருத்தன் கஷ்டப்படும்போது நீ பண்ண வேண்டியது வெறும் 3 நிமிஷம். அத கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தா அவன் பிரச்சனை தீராது. ஆனா அவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். உன்னால அந்த ஸ்ட்ரென்த்த குடுக்க முடியல? எத்தன பேர் குடுத்திருப்பீங்க? அம்மா நீ சாமிய நம்பு, நம்பாம போம்மா. இல்ல என்னோட உனக்கு பெரிய ஞானம் இருக்கட்டும்மா. ஆனா அந்த ஞானம் வாழ்க்கைய மாத்தாது. பிராக்டிஸ் மேக்ஸ் யூ. எத்தன பேர் நான் சொல்றது உண்மைன்னு புரியுது? உன் பையனுக்கு ஒரு பிரச்சனை, உன் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, உங்க அக்காவுக்கு ஒரு பிரச்சனை, உன் புருஷனுக்கு ஒரு பிரச்சனை. இல்ல எவனுக்காவது பிரச்சனை உனக்கு தெரிஞ்சவனுக்கு. வந்த உடனே அப்படியே ஜம்ப் பண்ண வேண்டியது. நீ என்ன பண்ண? ஒரு மனுஷனுக்கு வெறும் 3 நிமிஷம் போதும். எப்ப தெரியுமா ஒருத்தன் டென்ஷன் ஆவறான்? அவன் பேசுறத இன்னொருத்தன் கேட்க மாட்டான்னு தோணும்போதே அவன் பேசுறதுக்கே யோசி அப்செட் ஆயிடுவான். எத்தன பேர் நான் சொல்றது புரியுது? இந்த வலி உனக்கு புரியாது. நான் பார்க்காத எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. ஆனா அவனுக்கு அறிவு இருக்கு, நிம்மதி இல்லை. ஏன்? அவன் பேசும்போது கேட்கறதுக்கு 3 நிமிஷம் காது கொடுக்கறதுக்கு ஒரு உயிர் இல்ல. யாருக்காவது புரியுதா? உன் பிளெஸ்ஸிங்ல மட்டும் நீ உன் குடும்பத்த வாழ்த்துனா போதாது. உன் ஃபேமிலில யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லாம போலாம். சும்மா ஏதோ ஒரு படத்த பத்தி பேசலாம். என்னாங்க படம் எடுத்து வச்சிருக்கான். சும்மா கேளு, ஒரு 3 நிமிஷம் கேளு. அவன் சொல்றத என்னன்னு கேளு. உன் கூட அப்படியே சேர்ந்துன்னு அதெல்லாம் உன்னைய அந்த படத்த பார்க்க சொன்னேன். அதெல்லாம் விட்டுரு. இந்த உலகம் எப்படி ஆயிடுச்சு பாரு. கேவலமாயிடுச்சு. கேவலமாயிடுச்சு. 3 மணி நேரம் எங்கேயோ போய் ஸ்டேடியத்துல கத்த முடிஞ்ச பசங்களால 3 நிமிஷம் வீட்ல அம்மா, அப்பா பேசுறத கேட்க முடியல. என்ன வாழ்ந்துனுக்க நீ? இஸ் தேர் ஈவன் எ சிங்கிள் பெர்சன் ஏபிள் டு கனெக்ட் வித் மீ? 3 மணி நேரம் ஒரு படத்துல ஒருத்தனால உட்கார முடியுது. 3 மணி நேரம் முன்ன பின்ன தெரியாதவனோட உட்கார்ந்து ஒரு ஸ்கிரீன பார்க்க முடியுது. 3 மணி நேரம். ஆனா உன்னால ஒரு 3 நிமிஷம் ஒரு 30 செகண்ட் கொடுக்க முடியுதா உன்னால? இதுக்கா நான் உங்களுக்கு கத்துறேன் இவ்ளோ? இங்க வந்ததால உன் மண்டையில கொம்பு முளைச்சிராது. அப்படியே ஒரே டைம்ல 4 இடத்துல இருக்க மாட்ட. அப்படியே இறை சக்தி உள்ள இறங்கி அப்படியே ஒதுர மாட்ட. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. தூக்கி குப்பையில போடு. ஆனா நீ இருக்கிறனா இன்னொருத்த மனசுல நிம்மதிய நீ விதைக்கிறதுக்கு உனக்கு சக்தி குடுத்து அனுப்பும். மார்க் மை வேர்ட். மார்க் மை வேர்ட். இங்க இருக்கிற எல்லாரும் மனுஷங்க தானே. நான் சொல்றத நீங்க ஏன் ஒத்துக்கணும்? இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமா இல்ல. ஒரு பிரச்சனைன்னு வருதோ இல்லையோ, இல்ல ஒரு கஷ்டம்னு வரும்போதோ இல்லையோ, அது அப்புறமா சால்வ் ஆகட்டும். ஆனா அந்த டைம்ல நான் பேசுறது 3 நிமிஷம் தான் தேவை ஒரு மனுஷனுக்கு. அவ்வளவுதான். அவன் மனசு அப்படியே பால்பிட்டேஷன்லாம் குறைஞ்சிரும் அப்படியே. இந்த உடம்புக்கு அறிவு தேவையில்ல, மனசு தேவை. ஏன்னா மனசு சரியில்லைனா அறிவு இருந்தும் பிரயோஜனம் இல்ல. யாருக்காவது புரியுதா நான் பேசுறது? இந்த உடம்புக்கு யார் தேவை? மனசு தேவை. இந்த மனசுக்கு மெடிடேஷன் தேவை. இப்ப இந்த மனசு இருக்கு பாருங்க, இதுக்கு பாருங்க உடம்பு தேவை. ஆனா அந்த உடம்புக்கு பிராண விருத்தி தேவை. அப்படியே போட்டு அந்த லூப்ப லாக் பண்ணி வச்சிருக்கேன். அதான் ஆத்மயோகா ஃபேமிலி. ஆனா ஒரு ஆத்மயோகினா உங்களுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆனந்தமா இருக்கிறது தான். ஆனந்தம். அந்த ஆனந்தம் கன்டின்யூ ஆகணும்னா அதுக்கு ஆரோக்கியம் ரொம்ப அவசியம். அப்புறமா ஐஸ்வர்யம். ஒரு நாய இன்னொரு நாய் ஏமாத்தாது. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் ஏமாத்துவான். நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். நீ ஏன் கூட இல்லாம இரு. இறைவன் உன் கூட நான் உனக்கு கொடுத்துருக்கேன். குருஜி நான் ஒரு 4 மாசமா பிராக்டிஸ் பண்ணல. கவலைப்படாத. நீ யாருனாவது உனக்கு தெரியணும். சாம்பல் மலர்ந்த தீனி பார்த்திருக்கியா? என்னைக்காவது ஐயோ நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், நடுவுல விட்டேன், கவலைப்படாத. உன்னை நான் உட்கார்ந்து இனிஷியேட் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியும் நீ யாருன்னு. உன்னும் அந்த தீ இருக்கு. சாம்பல் மலர்ந்த தீனி. இந்த அடுப்பாங்கல்ல வச்சா பார்த்திருக்கீங்களா? சாம்பல் உதிர்ந்த தீ இல்ல. சாம்பல் மறைத்த தீ இல்ல. அப்படியே சாம்பல் அப்படியே மலர்ந்த தீ ஃபுல்லா சாம்பல் ஆயிடுச்சு. மெல்லிய தென்றல் போதும். மெல்லிய தென்றல் போதும். உன் தீயினை மீட்டெடுக்கும். எனக்கு தெரியும் உன்னை பத்தி, கவலைப்படாத. மெல்லிய தென்றல் போதும். நான் சொல்ற வழி புரியுதா டக்குன்னு உனக்கு? உன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். என்ன நம்பு, நான் உன்னை அப்படி விட்டுற மாட்டேன். உன்னும் அந்த தீயை நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். பெரிய புயல் தேவையில்லை. மெல்லிய தென்றல் போதும். ஒரு நற்பவி போதும். ஒரு மகா வாக்கியம் போதும். நீ நான் சொன்னதை செய்யலையேன்னு எனக்கு வருத்தம் கிடையாது. நீ உனக்கு நல்லதை செய்யாம தள்ளி போறேன்ற வருத்தம். யாருக்கெல்லாம் புரியுது? என்னோட அப்ரோச் புரியுதுங்களா? Is there anybody able to connect with me? அதுல எனக்கு உன் மேல கோபம் கிடையாது. அந்த கர்மத்துக்கு தான் நான் இதை கத்தே தரேன். உன் கர்மா உன்னை வந்து தடுக்கும். ஆனாலும் இனிமே நீ சோல போக மாட்ட. சாம்பல் மலர்ந்த சாம்பல் மலர்ந்தனா அது எப்படி சொல்றது? அந்த காலத்துல அடுப்புலாம் வச்சா பார்த்திருக்கீங்களா? அப்படி அந்த ஊதாங்கல் வச்சு பண்ணுவாங்க. அப்படியே அந்த சாம்பல் பறந்த உடனேமா
டக்குன்னு அப்படியே தீப்பத்திக்கும். நேத்து வரேன், ஒரு குழந்தை அப்படியே எண்ணில எவ்வாறு இருப்பினும் எதன் மீதும் எவர் மீதும் பழி செய்யாமல் புறம் கூடாமல் தன் அகத்தை கொண்டு புறத்தை சீர் செய்து சிறப்பிப்பவன் ஆத்மயோகி. அப்படியே மனசு அப்படியே குளிர்ந்துச்சுனே. நான் இன்னும் அந்த குழந்தை நிறைய கிளாஸ் உட்காந்த மாதிரி எனக்கு அது புத்தி இருக்கணும்ல. சரி, குழந்தை இவ்வளோ அழகா சொன்னா அந்த இடத்துல நான் ஒண்ணே அடுத்தமா அது மட்டும் இல்லாம 2 குவாலிட்டி ஆத்மயோகி. நைட்லாம் உட்காந்து யோசிச்சேன், 1:30 மணிக்கு மெடிடேஷன் பண்ணிட்டேன். என்னடா அது ஒரு குழந்தை சொல்லுது, அதுக்கு என்ன பண்ணிடணும், அதுக்கு உட்காந்து ஒன்று அவ்வளோதான். நான் அப்படிதான் இல்லைம்மா 2 குவாலிட்டிமா. ஒன்று சொல்லிட்டேன், அந்த குழந்தை கிளாஸே அட்டன் பண்ணல. நெறி கெட்டு நடக்கும் நரி போல் இயங்காமல் திரியின்றி எரியுமாக விளக்கின் அகவிளக்கின் சுடராய் ஜொலிப்பவன் ஆத்மயோகி. இந்த தீ தான் அந்த தீயா குருஜி. நீ நடுவில் திடீர்னு திரும்பி ஐயோ நம்ம மெடிடேஷன் பண்ணி விட்டுட்டோமே, நம்ம தப்பு பண்ண ஆரம்பிச்சோமே, கவலைப்படாத. நீ யோசிக்கிறதுக்கு பதிலா மெல்லிய தென்றல் போதும், சாம்பல் மலர்ந்த தீனி. உன் அந்த தீ இருக்கு, நீ அந்த சாம்பலை பார்க்காத. ஒரு மெல்லிய தென்றல் போதும், உன் தீனை மீட்டெடுக்கும், உன் தீனை மீட்டெடுக்கும். அப்படி ஊதி விட்டா போதும், அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் நீ பண்ணாத, தீ பார்த்து அந்த மகா வாக்கியம் உனக்கு மனசுல பதியணும். புற உலகை நம்பி ஏமாறுவதை விட அகில உலகத்தை ஆளும், அகில உலகத்தை ஆளும் உன் அகத்தே உயிராயிருக்கும் ஈசனிடம் கேள். உன் அகத்தே அகில உலகத்தை ஆளும் எங்க இருக்கான்? உன் அகத்தே உயிராயிருக்கும் ஈசனிடம் கேள். நான் இதான் ஏன் கெஞ்சறேன், கடவுள் இல்லை நான் சொல்ல, நான் புரிஞ்சுக்கோ. தயவு செய்து இந்த ஜென்மத்துல சாவறதுக்கு முன்னாடியாவது புரிஞ்சுக்கோ. நீ புரிஞ்சுக்காமே இரு, ஆனா எப்படியாவது சாவறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கோ, இறைவன் இருக்கான். ஆனா உனக்குள்ள இருக்க இறைவன் மட்டும்தான் உனக்காக இருப்பான். காட் இன் யூ அகம் சொல்லி பழகு. புற உலகை நம்பி ஏமாறுவதை விட, புற உலகத்துல பழகு வச்சுக்கோ, ஆனா நம்பாத. புற உலகை நம்பி ஏமாறுவதை விட அகில உலகத்தை ஆளும் உன் அகத்தே உயிராயிருக்கும் ஈசனிடம் கேள், அனைத்தும் கிட்டும், அனைத்தும் கிட்டும். இதுவே ஈசன் செய்த மாறாத சட்டம், மாறாத சட்டம். சர்வம் செய்த இறைவனுக்கும் இறைவனை உணரும் வலிமையும் வல்லமையும் படைத்த உயர்ந்த பிறவியான என் சக மனிதர்களுக்கும் என் மனமார்ந்த அன்பும் வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி.